பார்த்து பத்திரமா இருந்துக்கிட்டு சின்ன பொண்ணு, நல்லா பிடிச்சுக்க. ஏக்கா நான் நல்லா தாங்க இருக்கேன், நீங்கள் ரெண்டு இருந்துக்கிடுங்க. ஏன் சின்ன பொண்ணு, நீ இங்கே பின்னாடி இருந்திருக்கலாம்ல, ஏன் அங்கே போய் ஒட்டிட்டு இருக்க? கீழே எதுவும் விழுந்துடாம. ஏக்கா நெல் மூட்டையெல்லாம் இருக்குல்ல, அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கட்டும்னு வந்து இங்கே இருந்துட்டேங்க்கா. அதில் என்ன இருக்கு, பரவாயில்ல இருங்க. வண்டியிலே 3 பேரும் போயிட்டு வந்துருக்கலாம்க்கா. அப்புறம் நீங்கள் இந்த நெல்லெல்லாம் போடணும், மூட்டை இருக்குன்னீங்களா, அதனால தான் வண்டியை விட்டாச்சு. அவைய எடுத்துகிட்டு போயிருப்பாவக்கா வேலைக்கு. ஏன்னா சின்ன பொண்ணு, பாப்பா அப்புறம் நடந்தா போவோம். பாவம் கஷ்டப்படுத்த கூடாது. அது பாட்டு போட்டு வண்டி எடுத்துட்டு, நம்ம இதை ஆட்டோவை பிடிச்சோம்னா நம்ம பாட்டுக்கு சுற்றி எடுத்து பார்த்துட்டு நேரத்துக்கு வரலாம்ல. மட்டி பிற நெல்லை பூரா வண்டியில் அள்ளி போட்டு ஓட்ட முடியாது பார்த்திக்க. இதுன்னு அழகாக அள்ளி வச்சு கொண்டு வரலாம்ல. 2 மூட்டை எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். என்னாலேயே தூக்கி சிறப்பட முடியாது, அதனால தான் 1 மூட்டையை மட்டும் கொண்டு வந்தேன். அவிய போகும்போது நீ போட்டுக்கிடுவாங்க. இப்போ இந்த லோன் துட்டு ஒரு 10,000 இருக்கு. அப்புறம் இதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணு ஒரு வாட்டி 5,000 7,000 தந்தார்ல, அதில் வீட்டு செலவெல்லாம் பார்த்தது போக ஒரு 5,000 மிச்சம் பண்ணி வச்சுருக்கீங்கக்கா. மொத்தம் 15,000 இருக்கு. போதுமா மிஷின் வாங்க? துட்டு காணுமான்னு தெரியலையேக்கா. காணாதுன்னா என்ன, என் லோன் துட்டுலேருந்து எடுத்துக்கிடுங்கக்கா. என்கிட்டையும் துட்டு இருக்கலாட்டி எடுத்துக்க. மிஷின் வாங்கிட்ட போதும், துட்டு இருக்கும்போதே தந்தா போதும். ஏக்கா வேணாக்கா, இனி கடன் வாங்க வேண்டாக்கா. இருக்கிறத வச்சு என்ன வாங்க முடியுமோ அப்படி வாங்குவோங்க்கா. ஏற்கனவே யாரும் தச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, 2வதாக வாங்குறதா இருந்தாலும் வாங்குவோங்க்கா. இருக்க துட்டை வச்சு வாங்கினா போதும், கடன் எதுவும் வேண்டாக்கா. ஏக்கா வாங்கும்போது நல்ல மிஷினாக வாங்கி போடுங்க. ஒரு தடவை தானே வாங்குவோம், சும்மா சின்னமாக மிஷின் வாங்க போகிறோம். 2வது வாங்கி போட்டு எதுவும் அடிக்கடி தொந்தரவு பண்ணிகிட்டே கடன் சொன்னீங்களே, வேலை பார்க்க தோணாதுக்கா, ஒரு மாதிரி இருக்கும். நல்ல மிஷினாக வாங்கி போட்டீங்கன்னு நீங்கள் பாட்டு தைச்சிட்டு இருக்கலாம்ல. துட்டை பற்றி யோசிக்காதீங்கக்கா. பார்க்கலாம் சின்ன பொண்ணு. ஏன்னா இருக்க துட்டை வச்சு தான் வாங்கணும்னு மனசில் நினச்சி வாரேன். கடன் எதுவும் வாங்கக்கூடாது. சின்ன பொண்ணு, நீ எதை பிள்ளைக்குள்ள துவாடு மாத்திரம்னு எதுவும் சொல்லிட்டு இருந்தியோ? ஆமாக்கா, அவள் காதில் ஒரு துவாடு போட்டு விட்டுருந்தேன், நான் அது பிச்சுட்டாவக்கா. அதை மாற்றணும்னு நினச்சிட்டு கிடந்தேன், மாற்றவே முடியல. அதுவும் சேர்ந்து லோன் துட்டு வந்துட்டுல, கொண்டு மாற்றிட்டு வந்துடுவோங்க்கா. அப்போ நான் கடைக்கு போகணும், மிஷின் பார்க்க போகணும். இந்த நெல்லை கொண்டு போட்டுட்டு நான் இந்த பூ மாதிரிக்கு 2-3 துணி எடுக்கணும்ட்டு வீட்டில் போடுறதுக்கு இல்லை, அவளத்தையும் கீறி வச்சிருக்கா. ஒரு 2-3 துணி எடுக்கணும். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சாயங்காலம் ஆகும்னு நினைக்கேன்டி. ஏக்கா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னையே போக பார்ப்போங்க்கா. பிள்ளைகளும் ஒத்தையில் இருக்கும்ல. ஏக்கா பூ மாதிரி ஆட்டக்கா விட்டந்திய அதையே வீட்டில் இருக்கா ராணி. பொழுது எதுவும் போகலன்னு அங்கே சுவானியிட்ட சத்தியாட்ட போய் இருக்க சொல்லியிருக்கேன். அப்போ யார் கொஞ்சம் கழிச்சு போவான்னு நினைக்கேன். சரிக்கா போய் இருக்க சொல்லுங்க. 2 பிள்ளைகளும் அங்கேயும் அவ்வளோ ஒத்தையில் தான் இருப்பாள். 3 சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பாட்டுக்கு விளையாடி எடுத்து இருந்துட்டு இருக்கோம். ஏக்கா இந்த வசந்தி இருக்கால, நம்ம வரும்போது அப்படியே குறுன்னு பார்த்துட்டு இடந்தா பார்த்துக்குங்க. இந்நேரம் பாதி ஊருக்கு போயிருக்கும் நியூஸு. என்னமோ சொல்லி எடுத்துகிட்டு போராட்டி அவளையெல்லாம் ஒரு நாள் மாற்ற முடியாது. ஆவாத கழுத. யார் வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்த்துட்டே தெரியதான் அதோட வேலை. அதையெல்லாம் ஒரு நாளும் திருத்த முடியாது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போட்டு ரோட்டில் வச்சு வெளுன்னு எழுத்தான். அப்படி இருந்தாலும் மாறி இருக்கான்னு பார்த்தியா? அதான் பாருங்கக்கா, கண்ணெடுக்காமல் அப்படி கண்ணை உருட்டி வச்சு பார்க்கா. யார் யார் போகிறாவ, எத்தனை பேர் போகிறாவ, என்னென்ன கொண்டு போகிறாவன்னு அப்போ தானே போய் ஒன்றுக்கு நாளாக சொல்ல முடியும். என்னமோ போய் சொல்லிட்டு போட்டோம். ஊருக்காரியாக சொல்லி என்னத்த பண்ண போகிறாளுவே? இவளுக்கு என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு கவலையும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். இவளுக்கெல்லாம் பயந்து இடந்தன்னு வையேன், ஒரு வேலையும் நடக்காது. நம்ம நினச்சது ஒன்றையும் செய்ய முடியாது. இவளுக்கெல்லாம் யாருக்கும் பயப்படக்கூடாது. மக்கள் இவளுக்கெல்லாம் எதிரியாக நின்று நல்ல முறையாக பொழைச்சி காட்டணும். அப்போ தான் இவளுக்கு மூஞ்சிலெல்லாம் கறியை பூசின மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ராணியக்காவோட மாமியார் கூட ரொம்ப உறவு கொண்டாடுதாவன்னு கேள்விப்பட்டேன். என்ன நடக்குதோ தெரியலக்கா. வசந்தி உங்கள் மாமியார் இப்போ ரொம்ப கூட்டான். என்னமோ செஞ்சுட்டு போறாவ சின்ன பொண்ணு. கூட்டா இருந்து என்ன செய்ய போறாவ? மிஞ்சி போனால் அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது கோழை சொல்லி ஏதாவது சண்டைக்கு வருவா. நான் இனி சண்டைக்கெலாம் போகிற மாதிரி இல்லை சின்ன பொண்ணு. எது சொன்னாலும் கண்டுக்காத மாதிரி போகலான் இருக்கேன். இப்போ மிஷின் வேறு வாங்குறோமா, எப்படி இருந்தாலும் அரசல் புரசல் அந்த பொம்பளைக்கு காதுக்குள்ளே போகும். போச்சுன்னையே கண்டிப்பாக சண்டைக்கு வராமல் இருக்கவே மாட்டாள். நான் இப்படி முன்னேறதை கண்டாலே அவளுக்கு பிடிக்காது. அடுப்பங்கரையிலேயே போட்டு ஒன்றும் தெரியாத மக்கு மாதிரி என்ன வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைக்கணும்னு நினச்சா. இன்றைக்கி நான் தையல் மிஷின் வாங்க போகிறேன், கடை வைக்க போகிறேன்ல அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னையே ஆடுன்னு ஆடுவா. அவள் ஆடுன்னு ஆடிட்டு போகிறா. எனக்கு என்ன கவலை? என் பிள்ளைகளை வளர்க்க நான் பாடுபட்டு தான் ஆகணும். யாரும் எனக்கு இல்லைன்னா கொண்டு வந்து தரவா போகிறவ? அவ்வளோதான்ட்டி ராணி. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு போதும். வேற யாரை பற்றி எந்த கவலையும் படாண்டாம். ஆமாக்கா. உமாலே, எப்போ காலையில் எதுக்கு இந்த பக்கம் வாரான்னு தெரியலையே. இவ வாரதுனாலே எனக்கு வயிற்ற கலக்க மாதிரி இருக்கு. வந்தால் நம்மளை பற்றி பேசிட்டு மட்டும் போக மாட்டா, ஊரையே கொண்டு வந்து இழுப்பா. நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டைன்னு இந்த உமா வந்து அங்கே நின்னா நம்ம பேரையும் சேர்த்து சொல்லி நம்ம மண்டையை போட்டு உருட்டுவாளுவேன். ஏக்கா வாங்கக்கா. இட்டி என்ன செய்கிற?
ஏக்கா வீட்டில் பொடி ஒன்றும் கிடையாது, குழம்புக்குள்ள பொடியெல்லாம் காலி ஆயிட்டா, அதான் கொஞ்சம் திரிச்சிருவோன்னு சொல்லிட்டு இந்த மல்லிகை மிளகாவெல்லாம் காய போட்டு கிடக்கேங்க்கா. காய போட்டுட்டு கீழே போய் இருந்தோம்னா இந்த காக்காவோட அலும்பு தாங்க முடிய மாட்டேங்க, அவ்வளோத்தையும் கொத்தி திரிச்சு போட்டு போயிடுது, அங்கே இங்கேயும் நவுத்தி விட்டு போயிடுதுக்கா. அதான் மேலே இருந்து கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துட்டு போகலான்னு நிற்கேன். நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டீங்களோ? காலையிலேயே வந்திருக்கீங்க. எட்டி கிடக்கு சோரங்கறி மட்டும்தான் பொங்கியிருக்கேன், வீடு ஒன்றும் தூத்து போடணும், சோப்பொடியாக்கு நிறைய துணியெல்லாம் கிடக்கு. வீட்டு வேலை எதுவும் பார்க்கலையோ? எட்டி பார்க்கணும் டி, சோப்பு வடையாக்கு தான் துணி அள்ளிட்டு துவைக்கிற கல்நாடி வந்தேன்னா இந்த 3 ஆட்டோவில் ஏறி சம்பவமாக போயிட்டு கிடக்கடி. காலையில எங்கேயோ எங்கே போகிறாளவன்னு தெரியலை, ஏதோ மிஷின் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடந்தாலும் லோன் துட்டு எதுவும் வந்துட்டான்னு தெரியலை. சத்தமே இல்லாமல் 3 பேரும் ஒரு ஆட்டோ நிறைய அள்ளிட்டு போகிறாளுவட்டி. யாருக்கா? ஏட்டி அதான் நம்ம சின்ன பொண்ணு லட்சுமி ராணி, 3 பேரும் போகிறாளுவ. ஐயோ ஆரம்பிச்சிட்டாளா இவ, எதுக்கு காலையில் அதை போய் பார்த்துட்டு இருக்கா? பார்த்தாலும் அவன் மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே, நம்மள்டத்துக்கு வந்து சொல்லியா? ஏக்கா எங்கேயே போயிட்டு போட்டோம்க்கா, நம்மளுக்கு என்ன, நம்ம என்னக்கா செய்ய போகிறோம்? அவளுக்கு வாங்கினா என்ன, வாங்காமல் இருந்தால் நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கா தரப்போறாளுவ. ஏட்டி இருந்தாலும் நம்ம இருக்கும்போது அப்படியெல்லாம் முன்னேறப்படாது, நம்மளை குழுவுக்கு வேணான்னு ஒதுக்கி விட்டு அவளுக்கு வாங்கி விட்ட வாங்கி அவளுக்கு அப்படின்னு பர்ச்சேஸ் போகிறாளுவ. பர்ச்சேஸு இருட்டி, நான் அப்படி ராணி மாமியாட்ட போய் சொல்லலான் இருக்கேன். ஏக்கா எதுக்குக்கா தேவையில்லாத வேலை காலங்கத்தால்? நீங்கள் பாட்டுக்கு போய் வீட்டில் இருக்க வேலையை பாருங்க. அது எங்க அண்ணன் எங்க வெளியில் போயிட்டாவளோ? இல்லை வீட்டில் தான் இருக்காவ, பத்தாள் கிடையாது, உன்ட்டு வாங்கிட்டு வரேன்னு அப்படியே நைஸாக வந்தேன் மெத்துக்க. இருக்கிற வேலையை விட்டுவிட்டு பொய் சொல்லி வந்திருக்கா கிறுக்கி. அப்படி ஊர் நாயம் பேசுறதுக்கு இவளுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியலை. ஏட்டி நம்ம தான் இப்படி தெண்டமாக ஊரை சுற்றி சுற்றி வரமோ பார்த்து. ஏட்டி புருஷனை வேணான்னு உதவி தள்ளிட்டு வந்தா, வந்து ஒரு 4 நாளைக்கு கூட லட்சுமி அக்கா வீட்டில் கிடையாது, அதுக்குள்ளே வீடை பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன்னு வீட்டை பால் காய்ச்சினா. இப்போ பார்த்தியா அங்கேயும் தான் போயிருந்து ஒத்தையில் சமாளிக்க பார்த்தியா. 2 பிள்ளைகளையும் ப்ரைவேட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க, கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்கன்னு சொன்னது கூட கேட்கல. பிள்ளைகளையும் படிக்க வைக்க, வீட்டில் இருக்க செலவுகளை அவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டியா. இப்போ குழுவில் லோன் வாங்கி இங்கேயும் மிஷின் போட போகிறாளா. ஒத்த பொம்பளை இருந்து எல்லாத்தையும் தான் பார்க்க வரட்டி. இவளுக்குலாம் எங்கேருந்து தைரியம் வருதுன்னு தெரிய மாட்டேங்கி. நம்மளும் தான் இருக்கோம், ஒத்த சேலை வாங்கணுன்னாலே 1 வாரமாக அவன் பாக்கெட்லேருந்து காசை சுடுவான்ட்டி. எப்படி இப்படியெல்லாம் இருக்காளுன்னு தெரிய மாட்டேங்கி. எக்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்துடுச்சுன்னா தைரியம் தானாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு உழைச்சி பொடியக்கு ஆள் இருக்கிறனால நம்மளுக்கு ஒன்றும் தோண மாட்டேங்கி. அந்த அக்கா ஒத்தையில் இருக்காவ பற்றியில 2 பொட்டை பிள்ளைகள் வேற. யாரு பாப்பா 4 காசு இல்லைன்னா யாராவது கொண்டு வந்து தரவா போகிறோம்? அது அப்புறம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தைரியம்லாம் வரதாங்க்கா செய்யும். என்ன கர்மமா. ஏட்டி நீ 4 வத்தலை கொடு, நான் நீ வத்தல் வாங்க போயிட்டு சும்மா போனேன்னா என்ன ஏதுன்னு கேட்பாவ. கீழே போய் டப்பல் எடுத்துக்கிடட்டுமா? எடுத்துக்கிடுங்கக்கா. சரி நான் அப்படியே இந்த முனியம்மாவுக்கு போய் பார்த்துட்டு வரேன், குழு துட்டுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு வரேன். சரிக்கா. ஏன்னா காலையிலேயே வந்ததுக்கு 4 மிளகாவும் போச்சு. கிறுக்கு மாதிரி காலையிலே இப்படி லாந்திட்டு அலையுது. அவள் ஒரு ஆவாத கிறுக்கி, இவ ஒரு ஆவாத கிறுக்கி, 2 கிறுக்கியும் சேர்ந்து யாரை பற்றி பேச போகிறாளுன்னு தெரியலையே. காலையில் அவள் வீட்டுக்கு போகிறாளாம். முடிஞ்ச அளவுக்கு இவள்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும், அதுதான் நமக்கு நல்லது. மச்சா முன்னாடி மாமா முன்னாடின்னு பார்த்தோம்னா நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவாளுவ. அத்தை சுசீலா, அப்போ நான் போயிட்டு வரேன், பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு வரேன். சுசீலா எப்போ வரேன்னு சொல்லுதாலும் அப்போ நீங்கள் கொண்டு வந்து விடுங்க அத்தை. மருமையனே வந்தது வந்தாச்சு, ஒரு 3 நாள் இருந்துட்டு போங்க. அதுவும் பிள்ளையை ஏன் கூட்டிட்டு போறியாவோ ஒரு மாதிரி சங்கடப்படுவா. இல்லத்த சுசீலாவும் வந்து 1 மாசத்துக்கிட்ட ஆகுது. நானும் வான்னு போவான்னு மட்டும் கூப்பிட்டேன், நேர்லயே வந்து கூப்பிட்டு பார்த்தாச்சு. அவ இப்போதைக்கு வார மாதிரி தெரியல. இன்னொரு 2 வாரம் கழிச்சு வரேன், 3 வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு கிடக்கா. அது வரைக்கும் பிள்ளையை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அத்தை. அங்கே அம்மைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு, வீட்டில் ஒத்தையில தான் இருக்காவ பார்த்தீங்களா. பிள்ளை இருந்து ஏதாவது மனசுக்கு அது பாட்டு பேசிட்டு இருப்பாவ. நான் கூப்பிட்டு போறேன், நீங்கள் சங்கடப்படாதீங்க. சுசீலா எப்போ வாரேன்னு சொல்லுதாலும் அப்போ நீங்கள் கொண்டு வந்து விடுங்க, நான் ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டேன். மருமையனே இது என்ன முறையா பிள்ளையை மட்டும் வந்து கூட்டிட்டு போறது? நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லுதேன். சுசீலா வரமாட்டேங்கல்ல, நீங்க அதை சொல்ல மாட்டேங்கீங்க. சுசீலாவை நான் கூப்பிட தானே செய்தேன், அவள் வரமாட்டேங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி போயிட்டு வரேன். கார் எடுத்து ஒரு வாட்டில் முன்னாடி நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன், யாரும் சத்தம் போடுவாவ. சுசீலா வாரதுன்னு சொல்லி கூட அனுப்புங்க, நான் கூட வந்து கூட்டிட்டு போறேன். நான் போயிட்டு வரேன். ஏம்மா எப்படி போறான் பத்தியம்மா?
என் கையுக்குள்ளே அடக்கி வச்சுருந்தேன் பார்த்துக்க. நான் உட்காருவேன், எந்திரினா எந்திரிப்பேன், போய் காப்பியை போடுவேன், அப்படி தான் அடக்கி வச்சுருந்தேன். இந்த ஒரு மாதமாக நான் அங்கே இல்லைன்னா எவ்வளோ மாற்றம் பற்றியா? என் பேச்சை கேட்காம சொல்ல பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறான். நான் அன்னைக்கே சொல்லலை, நான் அங்கே இருந்தாதான் இவனில் சரிப்படுவேன். நான் வந்துட்டேன்னா அவங்க அம்மாக்காரி பேச்சை கேட்டு ஆள் மாறிடுவான்னு முகத்தில் பற்றியாமல் எவ்வளோ தெளிச்சு ஏட்டி போனால் போட்டு வீடு. நீ இருக்க பாரு, அதை விட பெரிய ஆள். சொத்து எழுதி தரேன், அதை எழுதி தரேன், இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்போ நீ பாட்டுக்கு இப்போ ஒரு மாதம் ஆச்சு, ஏதாவது ஒரு நடவடிக்கையாவது எடுத்துருக்கியா? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு அலைய. என்னட்டி சுசிலா இப்படி ஒரு மாதிரி பேசுதேன்னா யாருக்கோ வேண்டி கஷ்டப்படுத மாதிரி உனக்கு வேண்டி தானே இவ்வளவும் கஷ்டப்படியே. அவளை வீட்டை விட்டு விரட்டுறக்கே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாச்சு. இப்போ எப்படியும் போயிட்டா. இனி உங்கள் அண்ணங்காரன் திருப்பி சேர்க்காத மாதிரிலாம் கிடையாது. குடும்பம் இல்லாதவனுக்கு எதுக்கு சொத்து? எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு தான் எழுதி வரும். இங்கே பாரு, நான் இன்னொரு 2 வாரம் இருப்பேன். போகும்போது ஏதாவது ஒரு இடமாதிரி என் பேரில் ஆக்கி தரணும், இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கேன். சரிட்டி கோவப்படாத, பொறுமையாக இரு. பொறுமையாக இருந்தால் தான் எதுவும் பண்ண முடியும். நாளைக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு பிட்டப்படுவோம். நான் ஒரு வாரமாகவே வயிற்று வலி நான் வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஏதாவது கட்டியிருக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாவன்னு ஒரு 10 லட்சம் வேணும்னு கேட்போம். கேட்டு இந்த வயல் ஒன்று கிடக்கட்டி அதை வேணால் உன் பேரில் எழுதி தாரேன். சொல்கிறதுல நல்லா தான் இருக்குது, நடத்திக்காமி. அவன் பாட்டுக்கு வந்து பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறான். என்ன இப்படியே விட்டால் என்ன இப்படியே இருக்க சொல்லிடுவான். அந்த வீடை வாசலை அப்புறம் யாரு கொடுக்குது? என் பேச்சை எப்படி கேட்டு பூம்பூ மாடு மாதிரி ஆட்டி வந்துருமா தலைய? உட்கார்றானா உட்காருவேன், எந்திரிப்பானா எந்திரிப்பேன். இன்னைக்கு பாரு வந்து இருங்கன்னு சொல்லியும் கேட்காம போயிட்டுருக்கேன். சரி விடுட்டி, 4-5 நாளைக்கு நீ பாட்டுக்கு இரு. பிள்ளை இருந்தாலும் அதுக்கு சோறு விட்டணும், எடுக்கணும், குளிப்பாட்டணும், ஒரே வேலையாக தானே இருக்குது. 4-5 நாள் நீ பாட்டுக்கு உறங்கி எந்திரி, என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடுவோம். ஏம்மா முனியம்மா. வசந்தி வா வசந்தி. என்னம்மா மருமையும் பேத்தையும் மட்டும் கூட்டிகிட்டு போகிறாவளோ? ஆமாட்டி, அவங்க அம்மைக்கு ரொம்ப முடியலையாம், பிள்ளையை பார்க்கணுன்னு ஒரு மாதிரி அழுவுதான். அதான் பிள்ளையை கொண்டு காட்டிட்டு வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாவ. சுசிலா என்ன பார்த்துக்கணுன்னு ஒரு 2 வாரம் இருந்துட்டு வரேன்னாலா, அதான் பிள்ளையை மட்டும் கொண்டு காட்டிட்டு வரேன்னு கூட்டிகிட்டு போகிறாவ. அப்படியா? சரிம்மா. நீங்கள் குழுவை பற்றி எதுவும் யோசிச்சீங்களா? அவள்கிட்ட எல்லாம் சொன்னீங்களா, பேசுனீங்களா? எங்கட்டி நீ சொன்னலேருந்து எனக்கு போக நேரமே கிடையாது. மருமையை வேறு வந்திருந்தாரு, அவருக்கு சோறு பங்க கறி வைக்கன்னு அப்படியே நேரம் போயிட்டு. நீ சொன்னதோடு எனக்கு போகிறக்கே நேரம் இல்லை. ஏம்மா காலையிலே உங்கள் மருமக அந்த சின்ன பொண்ணு லட்சுமி 3 பேரும் ஒரு ஆட்டோவில் ஒரு 2-3 மூட்டையை அள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காளுவ. எங்கே போகிறாளுன்னு தெரியல. உள்ளது துட்டு எதுவும் வந்துட்டுன்னு நினைக்கேன். யாரையும் மதிக்க மாட்டேங்க அளவு, யார் சொல்லு பேச்சும் கேட்க மாட்டாளவு, என்ன எது செய்தாளவுன்னு வெளில தெரிய மாட்டேங்கி. அவளுகளே குசூசுன்னு பேசுதளவு, அவளுகளே எல்லாம் செஞ்சுக்கிட அழுவ. ஆட்டோல ஏறிட்டு போகிறாளாட்டி, அவள் தான் அடங்காத சிரிக்கி ஆயிட்டாளாட்டி. அவளுக்கு தான் சொல்லி தூண்டி விடுதே. இல்லைன்னா எப்படி பாம்போல புள்ள பூச்சி மாதிரி அடுப்பங்கரையில் கிடப்பா தெரியுமா? இப்போ என்ன வாய் பேசியா எழுத்து நிற்கா. இப்போ போய் எவ்வளோ நாள் ஆகிட்டு அவள் பாட்டுக்கு தைரியமாக தானே பொழைக்கா. இவளுக்கெல்லாம் கொடுக்க தைரியம் தான்ட்டி. போகட்டும் எத்தனை நாளைக்கு அப்படி திரிஞ்சு யார் பார்க்கன்னு பார்க்க போகிறா? இன்றைக்கி வீட்டு செலவு அது இதுன்னு தெரியலை, நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கச்சேரின்னு வந்துச்சுன்னா தெரியும்ல. அப்போ குடும்பத்தோடு இருக்கவில அந்த பாடுபடுதாவ. இவ ஒத்த பொட்டச்சு என்னத்தை செஞ்சு கிழிச்சிட போகிறா? எங்கே சுற்றினாலும் அவள் இங்கே தான்ட்டி வந்தாகணும், ஏன் காலடியில் தான் வந்தாகணும். அன்னைக்கு இருக்கு இந்த கழுதையை கழுத்துலேயே மிதித்து வீட்டை விட்டு துரத்தி விடியே. எங்கே ஏறி போனாதான் என்ன, இங்கே தான்ட்டி வரணும் கடைசியில். சரிம்மா, நான் காலையில் பார்த்தேன்னா அதான் சொல்லலான்னு வந்தேன். சரி நீங்கள் குழுவுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்கள். நம்ம ஒரு 8 பேராக சேர்ந்து போய் குழுவில் இந்த பேங்கில் சொல்லிட்டு வருவோம். புதுசாக பேரெல்லாம் பதியணும்லம்மா, லேட் ஆகும். நமக்கு லோன் துட்டு வரக்கு ஒரு மாதிரி டைம் எடுக்குன்னு நினைக்கேன். சரிட்டி, நான் சொல்லி வைக்க நீ சொன்னதையும் நான் மறந்துட்டேன். நான் இன்னைக்கு மதியானம் வேணால் போய் சொல்லிட்டுறேன். பிள்ளை மட்டும்தான் இருக்கா, சோறு எதுவும் பொங்கி வச்சுட்டு மதியம் போல் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரிட்டி.